அந்த பிச்சாவரம் ஜமீன்கள் தான் நாங்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவங்க சொல்லும் ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பலரும் சொல்லியிருக்காங்க, இன்றும் வாழும் சோழர்கள் யாரு, இந்த பிச்சாவரம் ஜமீன் அவர்கள் தான் சோழருடைய வாரிசு அப்படின்னு பல சேனல்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சோழ பேரரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி 845ஆம் ஆண்டு விஜயாலய சோழரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பிறகு சோழ பேரரசாக உருவெடுத்தது. முதலாம் ராஜராஜ சோழர், முதலாம் ராஜேந்திர சோழர் இவருடைய ஆட்சியில், அதாவது தஞ்சையை தலைநகரமாக கொண்டு மிகவும் செம்மையாக ஒரு பொற்கால ஆட்சியை நிறுவினாங்க. முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் பாதி காலம் அதன் பிறகு புதியதாக ஒரு தலைநகரை உருவாக்கினார். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அங்கு அவருடைய வாரிசுகளில் கடைசி வாரிசு ஆதி ராஜேந்திர சோழர் கிபி 1070ஆம் ஆண்டு இறந்து போகிறார். அதோடு சோழர்களுடைய நேரடி வாரிசு முடிவுற்றது. அவருக்கு வாரிசு இல்லை. அதன் பிறகு சாளுக்கிய வம்சத்தில் சோழ பேரரசில் பெண் கொடுத்த அந்த வகையில் சாளுக்கிய வம்சத்தில் வந்த சோழ வாரிசாக முதலாம் குலோத்துங்க சோழர் அறிகிறார். அதன் பிறகு அவருடைய வாரிசு கடைசியாக 3ஆம் ராஜேந்திர சோழர். இவருடைய காலத்தோடு, அதாவது கிட்டத்தட்ட கிபி 1279ஆம் ஆண்டு சோழ பேரரசு முடிவுற்றது. ஆனாலும் அந்த 3ஆம் ராஜேந்திர சோழருடைய ஒரு வாரிசு இருந்ததாக ஒரு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டு, அது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சோழ பேரரசு கடைசி வாரிசுன்னு சொல்லி. அது யாருங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். புதுக்கோட்டையில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார், அவ்வளோதான். அதன் பிறகு பழையாறில் வீரசேகர சோழன் இருந்ததாக ஒரு சான்று சொல்லப்படுது. அடுத்து தஞ்சையில் அந்த 3ஆம் ராஜேந்திர சோழருக்கு பிறகு எந்த ஒரு சோழ மன்னரும் ஆட்சி செய்யவில்லைங்கிறது உண்மை. ஆனால் ஒரு தமிழ் மன்னன் இருந்த விஜயநகர பேரரசு காலத்தில் அவர் தான் கோனேரி ராயன். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டோடு சோழ பேரரசு முடிவுற்றது. அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் பிறகு சோழ பேரரசில் நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு பிச்சாவரம் ஜமீன், அதாவது சூரப்ப சோழனார் அவங்களுடைய வாரிசுகள் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனலில் வீடியோலாம் இருக்குது. இப்போ அந்த பிச்சாவரம் ஜமீன் உண்மையில் சோழர் வம்சத்தில் வந்தவர்களா, சோழரா அல்லது பல்லவரா, இல்லை யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 15ஆம் நூற்றாண்டு இக்காலகட்டத்தில் பழையாறில் வீரசேகர சோழன் வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு நாயக்கர் வரலாறுல சொல்லப்படுது. அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டு, இந்த 500 ஆண்டு காலம் எந்த ஒரு சோழர்களுடைய வாரிசு வாழ்ந்ததாக எந்த ஒரு இதுவரைக்கும் தரவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தீவுக்கோட்டை எனும் தேவிக்கோட்டை இங்கே சோழர்களுடைய வாரிசு இருந்ததாக சொல்லப்படுது. அவர் பேர் சோழகனார், சோழகன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோழகன் அந்த தீவுக்கோட்டை பகுதியில் இருந்த பொழுது மக்களுக்கு பல இடையூறாக இருந்ததாகவும், அவரை ஒடுக்குவதற்கு ரகுநாத நாயக்கர், அப்போ உள்ள அந்த ரகுநாத நாயக்கரிடம் மக்கள்லாம் வேண்டி கேட்டதால் ரகுநாத நாயக்கரால் அந்த சோழகன் ஒழிக்கப்பட்டார். அந்த சோழகன் வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த பிச்சாவரம் ஜமீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிச்சாவரம் ஜமீன்கள் தான் நாங்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்லும் ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர்கள் சொல்லும் முதல் ஆதாரம், சிதம்பரம் நடராஜர் கோயில் எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், சாவி எங்களிடம் தான் இருக்கும்
காலையில் திறக்கும்போது வாங்குவார்கள், இரவு கூட்டும் பொழுது எங்களிடம் கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது அவங்க தரப்பு ஆதாரம். அதே போல சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அவர்களுக்கு கொடுக்கும் முதல் மரியாதை, அதை அவர்கள் முடிசூட்டி கொள்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த நிகழ்வை செய்தித்தாள்களில் வருவதை ஆதாரமாக சொல்றாங்க. அதே போல தில்லை அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சோழர்கள் மட்டும்தான் முடிசூட்டிக் கொள்வார்கள், அந்த வகையில் நாங்கள் முடிசூட்டிக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்பு வாதம். நாங்கள் ஹிரண்யவர்மன் அந்த வம்சத்தை வந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவதெல்லாம் அவங்களுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆதாரங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சிதம்பரம் நடராஜர் கோயில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் என்றும் அதனுடைய சாவி எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஆதாரம். ஆனால் இதை தொல்லியல் துறை அவங்ககிட்ட எந்த ஒரு அவங்க தரப்பில் எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதை தொல்லியல் துறை விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க ஒரு பொருட்படுத்தலை, அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கல. அதனால தான் அவங்கள கண்டுக்கவில்லை. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு இந்த 500 ஆண்டுகள் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த சூரப்ப சோழகனார் இந்த வம்சத்தில் வந்தவர்கள் பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஏன்னா அந்த 500 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயில் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட செப்பேடுகள் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஒரு இடத்தில் கூட சூரப்ப சோழகனார், அவங்கள தங்களை சூரப்ப சோழனார் தான் கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்கள பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அதே போல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நாங்கள் மட்டும்தான் முடிசூட்டிக் கொள்கிறோம், அதாவது சோழர்கள் தான் முடிசூட்டிக் கொள்வார்கள், அதே போல் நாங்கள் முடிசூட்டிக்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் சிதம்பரம் கோயிலில் சோழர்கள் மட்டும் முடிசூட்டிக் கொள்ளவில்லை, பல மன்னர்கள் முடிசூட்டி கொண்டார்கள். முதலாம் ஆதித்த சோழர் காலத்தில் தில்லை நடராஜர் கோயிலை ஒரு சோழர்களின் பண்பாடு மையமாக மாற்றினார். தான் போருக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து கொண்டு வரும் ஒரு பொன்னை கொண்டு அந்த தில்லை நடராஜர் கோயிலை அலங்கரித்தார். அதே போல அவருடைய மகனான முதலாம் பராந்தக சோழரும் அதே போல செய்தார். அவ்வளவுதான். பிறகு வந்த எந்த ஒரு சோழர்களும் தில்லை நடராஜர் கோயிலுக்கு அவ்வளவுதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதே உண்மை. முதலாம் குலோத்துங்கச்சர் காலத்தில் தான் மீண்டும் தில்லை நடராஜர் கோயில், அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு சோழர்களுடைய பண்பாடு மையமாக மாறியது. சோழர்கள் மட்டும்தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் முடிசூட்டி கொண்டார்களா? இல்லை. கிபி 1267ஆம் ஆண்டு பாண்டிய மன்னரான சடையவர்ம சுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு சோழரை வென்று வீராபிஷேகம் செய்து கொண்டார். எங்கே அப்படின்னா தில்லை நடராஜர் கோயிலில் சிவகாம கோட்டத்திற்கு தெற்கு புறத்தில் உள்ள 100 கால் மண்டபத்தில் தான் வீராபிஷேகம் செய்து கொண்டார். அதன் பிறகு அவருக்கு பிறகு வந்த பாண்டிய மன்னர்கள் வீரபாண்டியன், விக்கிரம பாண்டியன் இவர்களும் அங்கு மகுடாபிஷேகம் சூட்டியிருக்கிறாங்க. வீரபாண்டியன் 2ஆம் கோப்பெருஞ்சிங்கனை வென்று அதே 100 கால் மண்டபத்துக்கிட்ட வீராபிஷேகம் செய்து கொண்டதுனால அங்க அந்த மண்டபத்திற்கு வீரபாண்டியன் திருமண்டபம் என்ற பெயர் வந்தது. புதுக்கோட்டை கல்வெட்டு ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் 370, அதாவது அந்த கல்வெட்டு செய்தி, செஞ்சடையூன் பொற்புலியூர் வீட்டிலிருந்து காடவன் திரை இடக்கண்டு இனிதிருந்து வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் பன்னீர்லிய வீரபாண்டிய தேவர்க்கு ஆண்டு அப்படிங்கிற அந்த கல்வெட்டு செய்தி. அதே போல ஹிரண்யவர்மன் வழியில் வந்தவர்கள் ஏற்கனவே அவங்க சொன்ன ஆதாரம், அந்த ஹிரண்யவர்மன் எனும் பல்லவ மன்னன் அவரும் இந்த தில்லை நடராஜர் கோயிலை முடிசூட்டி கொண்டுள்ளார் என்பது பழங்கால நூலான கோயில் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பாடல காலை தொடங்கி நடந்து சடங்கு கனிந்தோதும் வேளையில் மங்கள நீட அபிஷேகம் வேந்தாடி மூல முயங்கிய மாமுடி தார்முது வால் பெற்றங்கு ஏல விருந்தவி 2 அப்படின்னு அந்த கோயில் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப பாண்டிய மன்னர்களும் அங்கே முடிசூட்டி கொண்டிருக்காங்க, சோழர்களும் முடிசூட்டியிருக்காங்க, பல்லவ மன்னரும் முடிசூட்டியிருக்காரு. அப்படிங்கும்போது சோழர்கள் மட்டும்தான் தில்லை நடராஜர்களை முடிசூட்டவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகுது. இப்போ இது வரைக்கும் அவங்க சொன்ன ஆதாரத்துக்கு நம்ம ஆதாரம் இல்லைங்கிறத விளக்கணும். இப்போ பிச்சாவரம் ஜமீன் சோழர்கள் இல்லை என்பதற்கான முக்கியமான ஆதாரங்களை பார்க்க போகிறோம். தொல்லியல் ஆய்வாளர் திரு நடன காசிநாதன் அவர்கள் அவர் எழுதிய நூல் சோழவேந்தர் பரம்பரை வன்னிய பாளையக்காரர் என்ற ஒரு நூல். அந்த நூலில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பக்கம் 23, 24, பிச்சாவரம் சூரப்ப சோழகனார் வம்சத்தில் வந்தவர்கள் தங்களை இரண்யவர்மன் வம்சத்தில் வந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதாவது சூரப்ப சோழகனார் அந்த வம்சத்தில் வந்தவங்க 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தங்களை இரண்ய வம்சத்தில் வந்தவங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிங்கிறத திரு நடன காசிநாதன் எழுதுகிற அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கார்.
இதை 1908ஆம் ஆண்டு வெளியான அக்னி குலாதித்தன் என்ற நூல்ல வெளியிட்டிருக்காங்க. அடுத்து தென்னிந்திய சாதிகள் பற்றி ஆய்வு நடத்திய அப்போதைய எட்கர் தர்ஸ்டன் என்பவர் தன்னுடைய நூல்ல பிச்சாவரம் அந்த சூரப்ப சோழகனார் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தங்களை இரணியவர்ம வம்சத்தில் வந்தவர்கள் என்றும் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டதாக தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கார். 1921ஆம் ஆண்டு சிதம்பரத்தில் நடந்த ஒரு விழாவில் அப்போதைய சூரப்ப சோழகனார் வம்சத்தில் இருந்த தில்லைக்கண்ணு சூரப்ப சோழகனார் அவர் பேசியது ஒரு உரை. மிகுதில்லை நகராண்ட வெங்கன் இரணியவர்மன் மன்மதலாயினை கேண்மோ காடவனின் முன்னோர்கள், அதாவது தங்களை காடவர் வம்சம் என்று குறிப்பிடுகிறார், இரணிய வம்சம் என்றும் குறிப்பிடுகிறார். ஆக தாங்கள் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சூரப்ப சோழகனார் வகையில வந்தவரே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் சோழர்கள், அதாவது சிதம்பரம் கோயில் சம்பந்தப்பட்ட செப்பேடுகள் கல்வெட்டுகள் பல சான்றுகள் கிடைத்திருக்கு. அதுல ஒரு இடத்துல கூட சூரப்ப சோழனார் அவங்களுடைய வம்சத்தை எதையும் குறிப்பிடவில்லைங்கிறத இங்க கவனிக்கணும். தில்லை நடராஜர் மீது பேரன்பு கொண்ட முத்துத்தாண்டவர் சீர்காழியில பிறந்தவர். இவர் 14ஆம் நூற்றாண்டுல முத்துத்தாண்டவர் கீர்த்தனை என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சேரஞ்சோழ பாண்டியன் இரணியவர்மன் கோபுரமும் சூரவீரப்ப பூபன் செய்த திருமதில் சுவரும் பாருலகம் போற்று பஞ்சாட்சர படிகளும் காணாமல் வீணே காலம் கழித்தோமே. அதாவது அப்பொழுது கொள்ளிடாற்றில் எடுத்த வெள்ளத்தால இவர் சிதம்பரத்துக்கு சீர்காழியில் சிதம்பரத்துக்கு வந்து அந்த கோயிலை பார்க்க முடியலங்கிறத அவர் அந்த கீர்த்தனையில் எழுதியிருக்கார். அப்ப சேரன் வேறு, சோழன் வேறு, பாண்டியன் வேறு, ஹிரண்யவர்மன் வேறு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்ப சோழர்கள் இல்லை, ஹிரண்யவர்மன்கிறது பல்லவர் அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த ஹிரண்யவர்மன் 6ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பல்லவ மன்னர். 1908ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சூரப்ப சோழனார் வம்சத்தில் வந்த ஒருவர் தாங்கள் பட்டாபிஷேகமும் முடிசூட்டு விழாவும் அங்கு நாங்கள் ஹிரண்ய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. எட்கர் தர்ஸ்டன், தென்னிந்திய சாதிகளை பற்றி ஆய்வு செஞ்ச எட்கர் தர்ஸ்டன் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவனுடைய நூலில் பிச்சாவரத்தில் வாழ்ந்த ஜமீன்தார், அதாவது சூரப்ப சோழகனார் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் அட் பிச்சாவரம் 4 miles ஈஸ்ட் ஆஃப் சிதம்பரம் லிவ்ஸ் எ பள்ளி ஃபேமிலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் எட்கர் தர்ஸ்டன். பிச்சாவரம் சூரப்ப சோழகனார் வம்சத்தில் வந்த ஒருவர் கிபி 1844ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட தங்களுடைய பென்ஷனை உயர்த்தி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் பென்ஷனை உயர்த்தி அவர் அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில சூரப்ப சோழகனார் அவங்கள ஜமீன் என்று குறிப்பிடவில்லை, காவல்கார் குறிப்பிட்டிருக்காங்க. இத நடன காட்சிநாதன் தன்னுடைய நூலான சோழவேந்தர் பரம்பரை வன்னிய பாளையக்காரர் அதுல எழுதியிருக்கார். அதே போல சூரப்ப சோழகனார் தங்களை புலிக்குத்தி புலிவாயில் பொன்னூஞ்சலாடி சூரப்ப சோழகனார் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறாங்க. இதுலயே இந்த வார்த்தையே போதும். ஒருபோதும் சோழர்கள் புலிக்குத்தி என்று தங்களை அழைத்துக் கொண்டது கிடையாது. காரணம், தன்னுடைய கொடியில புலியை குறித்தவர்கள் புலிக்குத்தி என்று எங்கேயுமே அழைத்ததில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆதாரமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல சோழனார் இந்த பெயர், இந்த பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா சோழருடைய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இது சோழகனார் அப்படிங்கிற அந்த பெயர். இது சோழருடைய பல கல்வெட்டுகள்ல நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே போல சூரப்ப சோழகனார் நம்மள குறிப்பிட்டுக்கிறாங்க. அவங்க அந்த சூரப்ப அப்படிங்கிறது ஆந்திராவில் குறிப்பிடுற ஒரு பட்டப்பெயர். அதாவது 20ஆம் நூற்றாண்டில் பிச்சாவரம் ஜமீன் என்று சொல்லப்படும் அந்த சூரப்ப சோழகனார் வம்சத்தில் வந்தவர்கள் தங்களை 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் தங்களை இரணிய வம்சத்தில், அதாவது பல்லவ வம்சத்தில் வந்தவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு தற்போது தாங்கள் சோழ வம்சத்தில் வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் சோழ வம்சமும் அவர்கள் கிடையாது. ஒருவேளை பல்லவ வம்சத்தில் இருக்கலாம், ஆனால் சோழர்கள் கிடையாது. யாரு? மற்ற யூடியூப் சேனல் அவங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றும் வாழும் அவர்கள் சோழர்கள் அல்ல, பல்லவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் சோழர்கள் இல்லை என்பது இந்த நம்மளுடைய இதுவரைக்கும் கிடைத்த தரவுகளை வைத்து என்னுடைய முடிவு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய முடிவையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டு நிறைய ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. வேற நிறைய வீடியோ சந்திப்போம். நன்றி.